பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் இன்னொரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறான். உமை எச்சக்கல்லாக இஜஅல்லஹு ஃபுர்கான். ஃபுர்கான்னா என்ன? ஃபுர்கான் அப்படின்னா நன்மையை தீமையை பிரித்து அறியக்கூடிய பக்குவம், சரியை தவற பிரித்து அறியக்கூடிய அந்த பக்குவம் இருக்கால், அது ஃபுர்கான் சொல்லுவோம். இப்போ நமக்குள்ள இயல்புலேயே ஒரு தன்மை இருக்குது, இது சரி இது தப்பு அப்படின்னு, அப்படி தானே? ஆனால் சிலரை பார்த்தா நம்ம எதை சரிங்கமோ தப்புங்கிறாங்க, தப்புங்க சரிங்க. ஏன் அது அப்படி தானே சொல்கிறாங்க? நம்ம ஒன்று சொல்கிறோம், இதெல்லாம் சரி இதெல்லாம் சரின்னு. நாத்திகர்கள்ட்ட அல்லது செக்குலர்கள்ட்ட அல்லது வேறு காஃபீர்கள்ட்ட போய் கேட்டால் அவங்க நினச்சவாங்க இதெல்லாம் சரி, அப்போ இதெல்லாம் தப்பு. அவங்க புதுசாக ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க, அந்த லிஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும், அவங்க அதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போது நமக்கு இயல்பாக ஒரு கெப்பாசிட்டி எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது, அந்த கெப்பாசிட்டி அவங்க இழக்கிறாங்க, அந்த கெப்பாசிட்டியை நினச்சி இழக்கிறாங்க. ஃபுர்கான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான தனித்துவமான இந்த தன்மை. இது இப்போ நம்முடைய உள்ளத்திற்கு இந்த தன்மை வழங்கப்படும். ஃபுர்கான் அப்படின்னா நன்மை தீமையை பிரித்து அறியக்கூடிய தன்மை, சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து அறியக்கூடிய தன்மை. இப்போ சத்தியத்தை கொண்டு நம்முடைய உள்ளம் நிறைவடையணும், நம் உள்ளம் அமைதி அடையணும். அசத்தியத்தை கொண்டு நம்முடைய உள்ளம் என்ன செய்யணும்? விலகணும், அது அதிருப்தி அடையணும். அது இயல்புலே இருக்குது. தக்வாவின் மூலியமாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? அந்த ஃபுர்கான் நமக்கு என்ன செய்யறான்? கொடுக்குறான். அந்த ஒரு இயல்பை, அந்த ஒரு கெப்பாசிட்டியை நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் ஷார்ப்பாக என்ன செய்யறான்? நமக்கு ஆக்குறான். இப்போ இது எதனை இப்போ கிடைக்குது அப்படின்னா, இப்போ இந்த பேணுதலான வாழ்க்கை தான் அந்த ஃபுர்கான் என்ன செய்து கொடுக்குது. இப்போ நாம் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. இவன் சொல்கிறது சரியா, அவன் சொல்கிறது சரியா, அந்த இயக்கம் சொல்கிறது சரியா, இந்த இயக்கம் சொல்கிறது சரியா, இவங்க எல்லாரும் சேர்த்து குழப்புறாங்க, இவங்க எல்லாரும் வழிகட்டில் இருக்கிறாங்க, இவங்க யாருமே எனக்கு வேண்டாம், இப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர் பார்க்குறோமா இல்லையா? உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. இவர் பேச்சை காட்ட ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, இவர் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, இந்த இயக்கம் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு, அந்த இயக்கம் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்படி பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த குழப்பம் எதனால் ஏற்படுது அப்படின்னா, இந்த குழப்பம் ஏற்படணுமா? இந்த குழப்பம் ஏற்படக்கூடாது அசல்ல. ஏன்னா நமக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா? நமக்குள்ள என்னது? இப்போ இது நெருப்பு, இதை தொட்டா சுடும், தண்ணி இது குளிர்ச்சியானது, இதெல்லாம் இயல்பாக நமக்குள்ளே இருக்குது தானே? அதுபோல் நமக்குள்ளே இதுவும் இருக்குது. இது நன்மை, இது தீமை, இது சத்தியம், இது அசத்தியம். இப்போ இந்த கெப்பாசிட்டி எப்போ கெட்டு போகுது அப்படின்னா, நம்முடைய இந்த தன்மை எப்படி கெட்டு போகுது அப்படின்னா, தக்குவா இல்லாத லைஃப், தக்குவா இல்லாத வாழ்க்கை, தான் தோண்டித்தனமான வாழ்க்கை, பாவங்களில் மூழ்குதல் இருக்கா இல்லையா, அதன் மூலியமாக நமக்கு இந்த தன்மை இல்லாமல் போயிடும். இப்போ அதுக்கடுத்து ஈஸியாக கள்ளக்காதல், அதை என்ன செய்வான்? வேறு வார்த்தையில் சொல்லுவான், என்ன திருமணம் கடந்த காதல் அப்படின்னு, இப்படி தானே சொல்லுவாங்க. என்ன அவங்கள பொறுத்த வரைக்கும் இது என்ன தப்புன்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் இது என்ன தப்பு, இது என்ன தப்பு, இது என்ன தப்பு, இதெல்லாம் நாம் பேச தயங்குவோமோ, இதெல்லாம் நம்முடைய மனசை அருவருப்பாக எண்ணுகிறதோ, அதையெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க? இயல்பாக கடந்து போவாங்க. நாம் கற்பனைகள் செய்து பார்த்துடாத அருவருப்பான விஷயங்கள் கூட அவங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து அவங்க பாவங்களில் மூழ்கிட்டாங்க, மனைச்செயலுக்கு அடிமையாகிட்டாங்க. அந்த கெப்பாசிட்டியை, அந்த சரியை தப்பை, அந்த சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டியை அவங்க இழந்துட்டாங்க. இப்போ தக்குவாவுடைய நமக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம அதை இழக்க மாட்டோம். எந்த சமயத்திலும் நம்மள்கிட்ட நம்மளுடைய மைண்டை வாஷ் பண்ணிட முடியாது. இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பு சொல்லிட முடியாது. இப்போ நம்ம தீர்க்கமாக தெளிவாக உறுதியாக சொல்லுவோம், இதுதான்டா சரி இது தப்பு அப்படின்னு. இப்போ நம்ம இஸ்லாமிய அடித்தளத்தில் இன்னும் சொல்லுவோம், இதெல்லாமே அல்லாஹ் நினைச்சிருக்கான் இது சரி. பாருங்கள், திருமண உறவில் நோய் வர்றதில்லை, திருமணம் கடந்த உறவு நோயை உண்டாக்குது, உடல் ரீதியாக நோயை உண்டாக்குது, மன ரீதியாக நோயை உண்டாக்குது. இது ஆச்சரியமானது. யார் யாரெல்லாம் உபச்சாரத்தில் ஈடுபடுறாங்களோ மனநோயாளியாக மாறுறாங்க. இந்த உபச்சாரத்துக்கும் மனநோய் உடல் நோய்க்கும் தொடர்பையும் கண்டுபிடிக்கிறாங்க, அப்படித்தானே? அதனால் நாங்கள் சேஃப்டியாக பண்ணுறோன்னு. மனநோய்க்கும் மன தொடர்பு என்ன? அது என்ன? அதுக்கு என்ன சேஃப்டி இருக்குது? ஏன் அப்படின்னா, தடை செய்யப்பட்டதில் உங்களுக்கு துன்பம் தான் இருக்குது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செஞ்சுருக்கா அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நன்மை இல்லை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செஞ்சுருக்கா அப்படின்னா உங்களுக்கு தான். இப்போ உங்களுக்கு நமக்கு அல்லாஹ் 2 இன்பங்களை கொடுத்துருக்கா அப்படின்னா ரெண்டுமே நோக்கம் இல்லாமல் கொடுக்கப்படலை. இப்போ அதற்கான நோக்கம் என்ன செய்து இருக்குது? மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி இருக்குது, மனித சமூகத்தினுடைய பாதுகாப்பு இருக்குது. இவன் என்ன செய்கிறான்? இதெல்லாம் நாங்கள் இன்பம் அனுபவிக்கக்கூடிய வழிமுறைகள் நினச்சி உள்ளே போயிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே சாமியாராக மாறிடுறான். உண்டு இல்லை தெரிஞ்ச பிறகு என்ன செய்யலாம்? அதில் கடுமையான சலிப்பு, கடுமையான வெறுமை வரும்பொழுது ஒன்று தற்கொலை பண்ணுறான்,
2வது மனநோயாலே மாறுறான், 3வது சாமியாராக மாறிடுறான். இல்லை நான் கடைசி வரைக்கும் அதில் இருந்துக்கிட்டு இதிலே இருங்க பார்த்தா அது கிடைக்குமா? இப்போ நமக்கு அந்த இடத்துல நமக்கு என்ன, நமக்கு சில விஷயங்களில் ஈர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதற்குரிய அல்லாஹ் நோக்கத்தை வச்சுருக்கான், அதற்குரிய காரணத்தை வச்சுட்டான். எப்போ நோக்கம் காரணம் இல்லாமல் அந்த விஷயம் செய்யப்படுமோ அதோடு இல்லாமல் ஆயிரும், நீக்கிடுவான். அப்படித்தானே? நோக்கம் காரணம் இல்லாமல் எல்லாம் நினைஞ்சிருவான், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அந்த விஷயங்களை. இப்போ மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த வெளிப்படையான ஈர்ப்புகளை பார்த்து என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த பாவங்களுக்கு அடிமையாகிடுறாங்க. அந்த வெளிப்படையான அலங்காரங்களுக்கு பார்த்து என்ன செய்கிறாங்க, மயங்கிடுறாங்க. இப்போ அதுவே தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம்னா அதுதான் நோக்கம் என்ன செய்கிறாங்க நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன செய்கிறாங்க, அது வந்து நம்ம தப்பான வழியில் போயிட்டோம், திரும்பி வர முடியாத வெகு தூரத்தை அடைஞ்சிட்டோம் என்ன செய்கிறாங்க, உணர்றாங்க. பாருங்கள், இப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒமை எத்தக்கில்லாஹ் இஜஅல்லஹு ஃபுர்கான். இப்போ யார் இந்த தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்வாரோ அவங்களுக்கு நினச்சினா அல்லாஹ் ஃபுர்கானை வழங்குவான். இப்போ அவங்க ஒரு சரியான செயல் செய்யும் பொழுது அவங்களோட உள்ளம் வந்து நிறைவடையும், அவங்களோட உள்ளம் வந்து அமைதி அடையும், அவங்க உள்ளம் வந்து சந்தோஷம் அடையும். பாருங்கள், மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி அளித்து பாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அது ஏன் வருது? மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பாருங்கள், அவங்களோட உள்ளம் அமைதி அடையும். அது ஏன் வருதானே? ஆட்டோமேட்டிக்காக வருதானே? அது நல்ல செயல் வந்து ஆட்டோமேட்டிக்காக. அப்போது நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது நம்மளோட மனசு அமைதி அடையுது, அதனால் கூடுதலாக உதவி செய்கிறோம். மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி அடையும் பொழுது, மற்றவங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் போது நாம் நினச்சிடும் மகிழ்ச்சி அடைகிறோம். மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை நம்ம நினச்சிடுறோம், நம்ம திருப்பிடுறோம். எல்லாம் நினச்சிடும், அப்படி தான் வச்சுருக்கான். அப்போ நமக்கு இந்த பக்குவம் இருக்கும் பொழுது நம்ம நல்ல பாதையில் முன்னேறி கொண்டே போவோம். கெட்ட பாதையிலிருந்து என்ன செய்ய மாட்டோம், முடிஞ்ச மட்டும் நினச்சோம் விலகி இருப்போம். சில சமயங்களில் நம்மையும் மீறி நாம் தவறி விழுந்து விட்டாலும் நாம் நீடிக்க மாட்டோம். நல்லா கவனிக்கணும், மனிதர்கள் தவறி விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. மனிதர்கள் தவறி விழுவாங்க, ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதில் நம்பிக்கையாளர்கள் நீடிக்க மாட்டாங்க. நம்பிக்கையாளர்கள் செய்த செயலை நியாயப்படுத்த மாட்டாங்க. ஒரு தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நான் பயணம் போகிறேன்னு சொல்கிறாரு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் 2 அறிவுரையை தான் சொல்கிறாங்க. இத்தகில்லாஹ் ஹைசுமா குன்த். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த காலத்தில் இருந்தாலும் தக்வாவை கடைபிடி. ஃபஸ்ட்டு. 2வது, ஒரு பாவம் செய்துவிட்டால், ஒரு தீமை செய்துவிட்டால் அதை தொடர்ந்து ஒரு நன்மை செய்துவிடு. அந்த நன்மை அந்த தீமையை அழித்து விடும். 2 அறிவுரையும் யோசிச்சு பாருங்கள். குர்ஆனிலிருந்து பெறப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிச்சாங்க. குர்ஆனில் இதற்கான ரூட் வேர்டு இருக்குது இல்லையா? இப்போது நீங்கள் எங்கே உங்கள் குடும்பத்தோடு இருக்கும் பொழுது, உங்கள் நண்பர்களோடு இருக்கும் பொழுது, உங்கள் ஊரோடு இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஒரு பேணுதலாக இருப்பீங்க, உங்கள்கிட்ட வெட்கப்படுவீங்க, வெளிப்படையாக தப்பான செயல்களில் ஈடுபட மாட்டீங்க இல்லையா? வெளியூருக்கு போயிட்டா உங்கள் நண்பர்கள் அல்லாத வேறு நண்பர்களோடு இருக்கும் பொழுது நீ வேறு இடங்கள் மனநிலை மாறிடும். இப்போ அந்த இடத்துல குடும்பம் அப்படிங்கிற அந்த வரையறை இல்லை, ஊர் அப்படிங்கிற அந்த வரையறை இல்லை, நண்பர்கள் அப்படிங்கிற அந்த வரையறை இல்லை, சுதந்திர மனுஷனாக இருப்போம். இப்போ அந்த இடத்துல எது நம்மளுக்கு தடுக்கும்? அல்லாஹ் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாறாக நாம் செயல்பட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடும். இப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு மாறாக செயல்பட்டால் என்னை நானே அழிக்கிறேன், எனக்கு நானே தீங்களிக்கிறேன். இப்போ அவர் பயணம் போகிற அந்த தோழருக்கு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, இந்த அறிவுரையை கொடுக்குறாங்க. ஏன்னா இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கொள்ள முடியும். சொந்த ஊரில் சொந்த மக்களோடு இருக்கும்போது நாம் ஒரு மாதிரி இருப்போம், வெளியூரில் அடையாளம் தெரியாத மக்களோடு இருக்கும்போது நம்ம இணைஞ்சிருவோம், வேறு மாதிரி மாறிடுவோம். ஆனால் 2க்கும் மத்தியில் பொதுவாக என்ன இருக்கும்? தக்குவா இருக்கும். அப்போ இங்கே இருக்கும்போது தக்குவா தான் உங்களை தடுக்குது, அந்த தக்குவா தான் உங்களை தடுத்துது அப்படின்னா அங்கே இருக்கும்போதும் தக்குவா அறிஞ்சிடும், உங்களை தடுத்துரும். அப்போ இங்கே இருக்கும்போது இந்த வெக்கம் தடுக்குது, இங்கே இருக்கும்போது அந்த குடும்பம் ஊர் அப்படிங்கிற கட்டுப்பாடு தடுக்குது, தக்குவா தடுக்கலை. அப்போ அங்கே போயிட்டா தடுக்கக்கூடிய எதுவுமே நிச்சயம் இருக்காது. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, அந்த வெளியூர் செல்லக்கூடிய அந்த தோழருக்கு இந்த அறிவுரை நினைச்சாங்க. எங்கே இருந்தாலும் சரி, எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் நினைச்சிங்க தக்வாவோடு இருந்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய வரம்புகளை பேணி கொள்ளுங்க. அடுத்த வாசகம் முக்கியமானது. ஒருவேளை நீங்கள் தப்பிக்கல விழுந்துட்டீங்க அப்படின்னா, தப்பு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதிலே மூழ்கிருங்கன்னு சொன்னாங்களா? அப்போ அந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது தானே, அந்த சந்தர்ப்பங்கள் வரும் தானே. அதனால தான் அல்லாஹ்வுடைய என்ன சொல்கிறாங்க, ஒருவேளை நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து என்ன செய்யுங்க,
நன்மை செய்யுங்க, அந்த நன்மை தீமையை அழித்துடும். இன்னல் ஹசனாத் யுதுஹிபுன செய்யாத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் இல்லையா, நன்மைகள் தீமைகளை போக்கி விடுகின்றன, நன்மைகள் தீமைகளை அழித்து விடுகின்றன. இப்போ இந்த மனநிலை முக்கியமானது. அப்போ இந்த தக்வாவுடைய வாழ்க்கை தான். அப்போ இது பாருங்கள், இப்னு கையும் ஒரு வாசகத்தை அடிக்கடி சொல்வார். என்ன அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு விதித்த அந்த சட்டங்கள் இருக்கா இல்லையா, அந்த வழிகாட்டல்கள், இது எல்லாமே நமக்கு முழுக்க முழுக்க நன்மையை கொண்டவை. இதில் தான் மனிதர்களுக்கு, மனித சமூகத்திற்குமான தனிப்பட்ட சமூக அந்த கூட்டு நன்மைகள் இருக்குது. அதுபோல் அல்லாஹ் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கா இல்லையா, அல்லாஹ் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மனிதர்களுக்கு, மனித சமூகத்திற்கு தீமைகளை கொண்டவை. இப்போ அல்லாஹ் என்ன செய்யலை, உங்களுக்கு அவசியமான, உங்களுக்கு தேவையான எதையுமே தடை செய்யலை. உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய, உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய, உங்களுக்கு ஆபத்து தரக்கூடிய விஷயங்களை தான் எல்லாம் தடை பண்ணியிருக்கான். அந்த வாசகத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு அவர் பல்வேறு இடங்களில். அவர் மட்டும் இல்லை, இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, திருப்பி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அல்லாஹ் விதித்த அந்த வரம்புகளை பேணுறீங்க அப்படின்னா யாருக்கு நன்மை? நமக்கு தான் நன்மை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடை செஞ்சுருக்கான் அப்படின்னா, நம்ம செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தான் நன்மை. செஞ்சிட்டோம், யாருக்கு தீமை? அல்லாஹ்வுக்கு தீமை இல்லை, இஸ்லாத்திற்கு தீமை இல்லை. அது என்னது? நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய தீங்கு அது. இப்போ நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய அது தொந்தரவு அது. இப்போ நாம் ஒரு தப்பு செஞ்சுட்டா, ஒரு பாவம் செஞ்சுட்டா, ஆட்டோமேட்டிக்காக என்ன உணர்வு வரணும்? எனக்கு நானே தீங்கிழித்து கொண்டேன். துவா கூட எப்படி கேட்குறோம்? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய மனைவியும் கேட்ட துவா, எங்களுடைய ரப்பே, நாங்கள் எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதிழைத்து கொண்டோம், நீ எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை காட்டவில்லை என்றால் நாங்கள் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம், நாங்கள் அழிந்து விடுவோம். இப்போ இதுதான், இப்போ தக்வாவுடைய அந்த வாழ்க்கை நமக்கான உத்தரவாதங்களை கொண்டு வந்து சேர்க்கும். தக்வாவுடைய வாழ்க்கை நமக்கு என்ன செய்யும்? அல்லாஹ்வுடைய அந்த உதவியை, அந்த பாதுகாப்பை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ தக்வாவுடைய வாழ்க்கை தான் நம்ம இயல்பு நிலையில் நீடிக்க முடியும். அது நமக்கு ஒரு தனித்துவத்தை என்ன செய்து கொடுக்குது. அப்போ நன்மை தீமையை பிரித்து அறியக்கூடிய, சத்தியத்தை அசத்தியத்தை பிரித்து அறியக்கூடிய இந்த பக்குவத்தை என்ன செய்து கொடுக்குது. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? நேரான பாதையில் போகிறோம். நம்ம முடிஞ்ச மட்டும் இவ்வளோ தூரம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் மனக்கட்டுப்பாட்டோட பேணுதலான வாழ்க்கை என்ன செய்ய கடைபிடிக்கிறோம். சில சமயங்களில் தவறி விழுந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதிலே விழுந்துடாமல், சில பேருக்கு பாவம் செஞ்சிட்டேன்னா அடுத்தடுத்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் செஞ்சிட்டேனே, இனி என்ன, அவ்வளோதான், நான் கெட்டு போயிட்டேன், இன்னும் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது என்ன செய்கிறது? பாவத்தை மூழ்குவதற்கு மனம் சொல்லக்கூடிய சாக்கு போக்கு. பாவத்தில் இன்பம் அனுபவிச்சுட்டு அந்த இன்பத்தில் மூழ்குவதற்கு மனம் சொல்லக்கூடிய சாக்கு போக்கு என்ன? செஞ்சிட்டேன்ல, இன்னும் அப்படியே செஞ்சிட வேண்டியதுதான். இன்னும் இந்த பாதையெல்லாம் நான் எனக்கு கெட்டவனாக மாறிட்டேன், நான் கீழானவனாக மாறிட்டேன், இனி நல்ல பாதைக்கு போகக்கூடாது, இனி பள்ளிவாசலுக்கு போகக்கூடாது, இனி நல்லவங்க கூட சேரக்கூடாது, இனி இப்படி போயிடணும். அப்போ இது என்ன? இது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊசலாட்டம் தான். இது மனம் சொல்லக்கூடிய சாக்கு போக்கு, அதில் மூழ்குவதற்கு. இப்போ அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறாங்க என்ன? ஒருவேளை நீங்கள் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து என்ன செய்யுங்க? நன்மையை செஞ்சிருங்க. இப்போ அது என்னஞ்சிடும்? உங்களை பாவங்களுடைய அந்த போக்கிவிடும். இப்போ அதெல்லாம் என்ன செய்யலாம்? ஒன்று, முடிந்த மட்டும் பேணுதலான ஒரு வாழ்க்கை வாழுங்கள். இப்போ சில சமயங்களில் தவறி விழுந்துட்டீங்க அப்படின்னா உடனே எழுந்துருங்க, உடனே அதுக்கான பரிகாரம் செய்யுங்க, இப்போ அதற்கான நன்மைகள் என்ன செய்யுங்க? ஈடுபடுங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் இல்லையா, இப்போ அந்த யாருக்கு தக்வா இருக்குதோ அவங்கள ஷைத்தான் தீண்டி விட்டால் அப்படின்னா, ஷைத்தான் தீண்டி விட்டால் சதக்கரு, உடனே அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க, உடனே விழித்து கொள்வார்கள் இல்லையா? உடனே அவங்க என்ன செய்வாங்க? விழித்து கொள்வார்கள். இப்போ இந்த விழிப்பு நிலை தான் நம்பிக்கையாளனுக்குரிய அடையாளமாக என்ன செய்திருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய முடியாது? நம்பிக்கையாளன் அப்படின்னா, ஒரு மூமீன் அப்படின்னா அவன் ரொம்ப பெர்ஃபெக்டானவன், 100% அவன் பெர்ஃபெக்ஷனான சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவன் தவறி விழக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது, அவன் கீழே தவறி விழுவான். ஆனால் நம்பிக்கையாளன் என்ன செய்ய மாட்டான்? அதில் நீடிக்க மாட்டான், அதில் என்ன செய்ய மாட்டான்? நிலைக்க மாட்டான், அதை என்ன செய்ய மாட்டான்? நியாயப்படுத்த மாட்டான். இப்போ இதுதான் அவனை வேறுபடுத்தக்கூடிய அம்சமாக என்ன செய்திருக்குது.